அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 7 பகுதி 2. மறுநாள் காலை நானும் ஜோனாவும் காலை சிற்றுண்டிக்கு காலந்தாழ்த்தி வந்தோம். அதாவது வழக்கமான லிம்ஸ்டாக் இயல்பின்படி நாங்கள் லேட். அப்பொழுது மணி 9:30. லண்டனில் இந்நேரத்தில்தான் ஜோனா கண்ணிமைகளை மெல்ல திறக்க முயற்சிப்பாள். என்னுடையவை இறுக்கமாய் பூட்டியே இருக்கும். 8:30க்கும் 9க்குமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவது என்று பேட்ரிச் எங்களை கேட்டபோது, வழக்கமா இந்நேரங்களை கடந்துதான் நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொல்ல எனக்கோ ஜோனாவுக்கோ தைரியம் வரவில்லை. என்னை கோபப்படுத்தும் விதமாய் வாசல் நிலையில் நின்று கொண்டு மேகனுடன் பேசிக்கொண்டிருந்தார் ஐமி. எங்களை கண்டதும் அவருக்கே உரிய பளீர் ஹலோவை தந்தார். நான் எப்போவோ எழுந்தாச்சு. இது அவர் சமாச்சாரம். ஒரு டாக்டருக்கு நிச்சயமா காலை சிற்றுண்டி சீக்கிரமாகவே தேவைப்படும். கடமை உணர்வு பொங்கும் தங்கை அதற்கு ஏற்றாற்போல் சீக்கிரமாகவே எழுந்துவிட்டாயோ டீயோ காப்பியோ ஊற்றி தர வேண்டும். அதற்காக அக்கம் பக்கத்தில் வந்து சீக்கிரமாகவே மூக்கை நுழைப்பது தகாது. 9:30 மணி என்பது ஒருத்தரை காலையில் வந்து சந்திக்கவல்ல நேரம் கிடையாது. மேகன் வீட்டுக்குள் நழுவிவிட்டு அப்படியே டைனிங் அறைக்குள் போனாள். நான் பாதி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அழைக்கப்பட்டிருப்பதை அப்பொழுதுதான் கவனித்தேன். நான் தான் உள்ளே வரேன்னு சொன்னேன்ல என்றார் ஐமி. நெருப்படியில் நின்று பேசிவிட்டு கிளம்புவதைப் போல உள்ளே வந்து என்ன பேச வேண்டுமோ அதை பேசுவது தானே கௌரவம் என்றெண்ணிக்கொண்டே நான் மெயின் ரோட்டில் ரெட் கிராஸ் ஸ்டால் போட்டிருக்கேன். அதுக்கு தர ஏதாவது காய்கறி இருக்கான்னு கேட்டேன் மேகனிடம். இருக்குன்னா ஓவன் காரை வர வச்சு அதையெல்லாம் எடுத்துப்பேன். ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் எழுந்து கிளம்பி வந்திருக்கீங்க நான் சொன்னேன். சீக்கிரம் துயிலெழும் பறவைக்கு புழுக்கள் சுலபமாக கிடைக்கும் என்றார் ஐமி. இந்த நேரத்தில் தான் நீங்கள் யாரை பார்க்க போறீங்களோ அவங்களை நிச்சயமாக பிடிக்க முடியும். அடுத்து நான் மிஸ்டர் பைக்கிட்டே போக போகிறேன். மதியம் பிராண்டனிடம். உங்கள் சக்தியை பார்த்தா எனக்கு அசதி வருது என்று நான் சொன்ன கணத்திலே டெலிஃபோன் மணி அடித்தது. அதற்கு நான் பதில் தர உள்ளே போன போது ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அது இது என்று தோட்ட வேலையில் தனக்கிருக்கும் மிக குறைந்த அனுபவங்களை முணுமுணுப்பாய் வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள் ஜோனா. யார் என்றேன் ரிசீவரில். ஆழமான மூச்செழுப்புடன் குழப்பமான ஒரு குரல் மறுமுனையிலிருந்து வந்தது. பிறகு சந்தேகமான ஒரு பெண் குரல் ஓ என்றது. எஸ் என்றேன் நான் மறுபடியும் ஊக்கப்படுத்தும் விதமாய். ஓ குரல் மறுபடியும் சொன்னது. பிறகு அது அதாவது அது அது லிட்டில் பாஸ்டன் தானே? இது லிட்டில் பாஸ்டன் தான். ஓ ஆக ஒவ்வொரு வாக்கியத்தை தொடங்கும் முன்னும் போடப்படும் ஓ இவருக்கு ஒரு வழக்கம் என்பது விளங்கியது. அக்குரல் எச்சரிக்கையாய் கேட்டது. ஒரு நிமிஷம், நான் மிஸ் பேட்ரிச்சுடன் பேசலாமா? நிச்சயமா என்றேன் நான். யார்னு நான் சொல்லுவது? ஓ இது ஏக்னஸ்னு சொல்லுங்க முடியுமா? ஏக்னஸ் வட்டில். ஏக்னஸ் வட்டில்? ஹா அதே. ரிசீவரை வைத்துவிட்டு மாடியில் பேட்ரிச்சுடன் அரவம் கேட்டதால் முதல் படிக்கட்டு வரை போய் நின்றேன். பேட்ரிச் பேட்ரிச். நீளமான மாப் ஒரு கையிலும் என்ன என்ற கேள்வி விழிகளிலும் தாங்கி மேலே வந்து நின்றாள் பேட்ரிச். எஸ் சார். ஏக்னஸ் வட்டில் உங்கள் கூட பேச டெலிஃபோனில் இருக்காங்க. என்னன்னு சொல்கிறீங்க சார்? நான் என் குரலை உயர்த்தினேன். ஏக்னஸ் வட்டில். என் மூளைக்குள் எப்படி தோன்றியதோ அப்படியே உச்சரித்தேன் நான். ஆனால் மறுபடியும் அட்ரஸமா நிறுத்தி சொன்னேன். ஏக்னஸ் உட்டல். என்ன வேணுமாம் அவளுக்கு இப்ப? மாப்பினை வைத்துவிட்டு சற்றே வேண்டா வெறுப்பாய் படியில் இறங்கி அவளது காட்டன் உடை கலவரமாய் சரசரத்தது. நான் ஓசைப்படாமல் டைனிங் ரூமுக்குள் போனேன். அங்கு மேகன் தட்டில் போடப்பட்டிருந்ததை அவசரமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். ஐமி கிரித்தை போல பிரகாசமான முகபாவம் மேகனிடம் காணப்படவில்லை. நான் சொன்ன காலை வணக்கத்துக்கூட சன்னமான குரலில்
உரசலாய்தான் அவள் வணக்கம் வைத்தாள். உடனேயே குனிந்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்து விட்டாள். நான் காலை செய்தித்தாளை பிரித்து கொண்டு உட்கார சில நிமிடங்களிலே வெறுப்பானவளாய் உள்ளே வந்தாள் ஜோனா. ஹூஃப் என்றாள் அவள். அசதியாயிட்டேன். எப்பப்ப என்னென்ன காய்கறிகள் விளையும் என்பதில் எனக்கு நாணமே இல்லைன்னு இப்போதான் தெரியுது. ஆமாம், இந்த சீசனில் பச்சை பட்டாணி கிடைக்காதா? அது ஆகஸ்ட் பயிறு என பதிலளித்தாள் மேகல். கஷ்டம், இந்த லண்டனில் எல்லா பருவத்திலும் கிடைக்கும் என்று தடாலடியாய் சொன்னாள் ஜோனா. பிறகு ஓர் ஆரஞ்சினை உரித்தபடி ஏதோ சிந்தனையில் ஜோனா பேசினாள். எப்படி இப்படி சக்தியுடனும் வீச்சுடனும் குதூகலமான வேகத்துடனும் ஐமியால் நடந்துக்க முடியுதுன்னு எனக்கு வியப்பா இருக்கு. அவளுக்கு எப்போவாது அசதி வராதா? மன அழுத்தம் வந்திருக்காதா? அல்லது ஒருவித ஏக்கம், விசாரம்? ஐமி கிறிப்து எக்காலத்திலும் விசாரம் கொள்பவளை கிடையாது என்பதில் நிச்சயமாய் இருப்பதாய் நான் குறிப்பிட்டேன். பிறகு அறையை விட்டு கிளம்பிய மேகனை பின்தொடர்ந்து நானும் போனேன். வராண்டாவை அடைந்தேன். அங்கு அப்படியே நின்றபடி எனது பைப்பினை நான் நிரப்பிக் கொண்டிருந்த போது அறையிலிருந்து டைனிங் ஹாலுக்கு பேட்ரிச் நுழைந்து ஓசையை நான் கேட்டேன். அங்கு ஜோனாவிடம் அவள், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசலாமா மிஸ் என்று அவள் இறுக்கமாய் சொன்னதையும் நான் கேட்டேன். கடவுளே, வேண்டிக் கொண்டேன் நான். பேட்ரிச் கிளம்புவதற்கான நோட்டீஸ் தரமாட்டாள் என்றெண்ணி கொண்டது நான். அப்படி அவள் செய்துவிட்டால் எங்கள் மீது எமிலி பார்டனுக்கு கடும் கோபம் உண்டாகிவிடும். பேட்ரிச் தொடர்ந்து கொண்டிருந்தாள். டெலிஃபோனை நான் பயன்படுத்திக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும் மிஸ். ஃபோன் பண்ணின அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. டெலிஃபோனை பயன்படுத்தும் வழக்கமே எனக்கு கிடையாது. என் நண்பர்கள் என் கூட பேச ஃபோனை பயன்படுத்தவும் நான் எப்போவுமே அனுமதி தந்ததே கிடையாது. ஆனால் இப்படி நடந்துடுச்சு, அதுக்கு மன்னிக்கணும். நம்ம ஐயா போய் அந்த ஃபோனை எடுத்திருக்கிறா போல ஆகி போச்சு. சாரி மிஸ். என்னாச்சு பேட்ரிச் உனக்கு? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று ஆதரவாய் சொன்னாள் ஜோனா. உன் கூட பேசணும்னு விரும்பினால் அதுக்காக உன் நண்பர்கள் தொலைபேசியில் உன்னை ஏன் அழைக்கக்கூடாது? எனக்கு விளங்கலை. எனக்கு இங்கிருந்து தெரியாவிட்டாலும் பேட்ரிச்சின் முகம் இப்பொழுது கடுமையாய் மாறியிருக்கும் என்பதை பின்வருமாறு அவள் கண்டிப்பாய் சொன்ன பதிலிலிருந்து உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த வீட்டில் அப்படி ஒரு வழக்கம் எப்போவுமே இருந்தது கிடையாது. மிஸ் ஹெம்லி எப்படியெல்லாம் அனுமதிக்கவே மாட்டாங்க. ஆக ஏற்கனவே நான் சொன்னதை போல் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. அந்த ஏக்னஸ் பொண்ணு, அதான் ஃபோன் பண்ணினவ, அவ எதை குறித்தோ அப்செட் ஆகியிருக்கா. சின்னவ ஒரு ஜென்டில்மேன் வீட்டில் வேற வேலை பண்ணுறா. எப்படி நடந்துப்பதுன்னு தெரியாமல் அவ ஆகியிருக்கலாம். ஆக உன் வம்புக்கு ஒன்று கிடைச்சாச்சு பேட்ரிச் என்றாள் ஜோனா சிறு குதூகலத்துடன். எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாளே ஏக்னஸ், அவ என்று தொடரலானாள் பேட்ரிச். இங்கே அவ எனக்கு கீழே வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு வயசு 16. நேரே அனாதை இல்லத்திலிருந்து இங்கே வேலைக்கு சேர்ந்தவ. அம்மாவோ உறவோ அல்லது நண்பர்களோ அவளுக்கு கிடையாது. அதனால் ஏதாவது ஆலோசனை பெறணும்னா நேராக என்கிட்ட வந்துடுவா. என்னென்ன எப்படி பண்ணணும்னு நான் அவளுக்கு சொல்வேன். யூனோ என்ற ஜோனா காத்திருக்கலானாள். இன்னும் அதிகமான விஷயங்களை தொடர்ந்து வரவிருப்பது விலகியது. அதனால் உங்ககிட்ட ஒரு அனுமதி கேட்க போகிறேன் மிஸ். இன்னைக்கு மத்தியானம் அவ என் கூட வந்து கிச்சனில் டீ எடுத்துக்க நீங்கள் பெரிய மனசு பண்ணி அனுமதிக்கணும். இன்னைக்கு அவளுக்கு விடுப்பு நாள். என்கிட்ட வந்து ஆலோசனை பெறணும்னு ஏதோ ஒரு விஷயம் அவள் மண்டைக்குள்ளே இருக்கு. வழக்கம்போல் அவளுக்கு நான் உதவணும். அட, உன் கூட வந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு கப் டீ குடிக்க வேணாம்னு யாருமா தடுத்தது என்று சற்று அதிர்ந்தே கேட்டாள் ஜோனா. இப்படி சொன்னதும் பேட்ரிச் விறுவிறு என்று ஆகிவிட்டார். பிறகு என்னிடம் சொன்னாள் ஜோனா. அதனால் என்னவோ தாங்கக்கூடாததை ஜோனா சொல்லிவிட்டார் போல அவள் பேசியிருக்கிறாள். இந்த வீட்டு பழக்கம் இது மிஸ்.
ஹோல்டு மிஸ்ஸஸ் பர்டன் கிச்சனுக்குள்ள எந்த பார்வையாளர்களையும் அனுமதிச்சதே கிடையாது. எங்களுக்கு அன்று விடுப்பு நாளா இருந்தாலே ஒழிய எங்களுடைய விடுப்பு நாளன்று நாங்கள் வெளியே போவதற்கு பதிலாக வேண்டியவர்களை இங்கே வர சொல்லலாம். ஆனால் மற்ற பணி நாட்களில் நோ நோனா நோ தான். மிஸ் எமிலியும் அதே பழைய வகையில் நடந்துட்டு வராங்க. ஜோனா வேலைக்காரர்களிடம் அம்சமாய் நடந்து கொள்வார். அவர்களில் அநேகமாய் அனைவருக்கும் இவளை பிடிக்கும். பேட்ரிச் போன பிறகு என்னுடைய வெளியே வந்து இணைந்து கொண்ட ஜோனாவிடம், இது வேலைக்காகாது ஜோனா என்றேன் நான். நீ காட்டம் இல்லாமல் நடப்பதும் நீ காட்டும் இரக்கமும் இங்கே எடுபடலை. விட்டுடு. அந்த காலத்திலிருந்து எப்படி கெடுபிடியாக நடத்தப்பட்டாலோ அதையே சரின்னு நினைக்குது பேட்ரிச் கூட்டம். தன் சொந்த நண்பர்கள் கூட வரக்கூடாதுன்னு சொல்லும் அடுக்குமுறையை நான் இதுவரை கேள்விப்பட்டது கூட கிடையாது ஜெரி என்றாள் ஜோனா. இப்படி அடிமைகளைப் போல் இவங்க நடத்தப்படக்கூடாது. ஆமாம், கொடுங்கோலாட்சி இது.